வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எதிராக ஆப்பிரிக்கால சைலண்டாக ஒரு ரெவல்யூஷனே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள புர்கினா ஃபாசோ அப்படின்ற நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு 36 வயசான இப்ராஹிம் ட்ரவோர் அப்படின்றவர் அந்த நாட்டுடைய லீடராக பதவியேற்கிறார். இந்த புர்கினா ஃபாசோ நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரெஞ்சுடைய காலனைசேஷன் கீழே இருந்தாங்க. என்னதான் இண்டிபெண்டன்ஸ் இப்ப கிடைச்சாலுமே அங்க நியோ கலோனியலிசம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த நியோ கலோனியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து பிடிக்காம இருந்தாலுமே இன்டைரக்டா அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். அதாவது அவங்களை வந்து இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது புர்கினா ஃபாசோக்கு பிரான்ஸ் வந்து ஏடு அனுப்புறதா இருக்கட்டும் சரி, அங்க ரோடு போடுறது மற்றும் மற்ற வேலைகள் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா அவங்க வந்து இவங்களை இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த நிலைமையில தான் இப்ப இப்ராஹிம் ட்ரவோர் இதை முழுவதுமாக ஒழிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்கேற்றபடி முதலாவதாக இந்த பிரெஞ்சு ஏடு எங்களுக்கு வேணாம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி உள்ள நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்ல பிரான்ஸ் கம்பெனிஸ், அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. சோ அங்க உள்ள வேலைகளுக்கு அவங்க நாட்டு மக்களையே போட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் இப்படி பண்றதை பார்த்து சாஹில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பக்கத்துல உள்ள மாலி மற்றும் நைகர் நாடும் பாத்தீங்கன்னா மற்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வெளியே அனுப்பி அவங்க நாட்டு ரிசோர்சஸ் அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக ரிசோர்சஸ் உள்ள, அதை போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொடுக்கணும், நாங்களே டீல் பண்ணி நாங்களே பெரிய ஆள் ஆயிப்போம்ல அப்படின்றத உங்களுடைய கான்செப்ட். ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி இதே புர்கினா ஃபாசோவுடைய லீடராக தாமஸ் சங்காரா அப்படின்ற ஒரு இதே விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அடுத்த 4 வருஷத்திலே கொண்டாங்க. சோ இப்படி இருக்கும்போது இப்ராஹிம் ட்ரவோரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இவரை போட்டு தள்ளணும்னு சொல்லி கடந்த 2 வருடமாக 19 முறை அவரை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தகவலும் வெளியே வருது.